புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திற்குட்பட்ட காரைக்காலில் நடைபெறக்கூடிய பாஜக பொதுக்கூட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசி வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். ஆர் செல்வம் ஜி, होम मिनिस्टर पांडिचेरी, ए नमः शिवाय जी, श्री ए मुट्ठी पीछे और प्रचंड आवाज से बोलिए भारत माता की, भारत माता की। मंच पर उपस्थित श्रीमान मनसुख मांडविया जी, श्री रामलिंगम जी, श्री निर्मल कुमार सुराना जी, श्री आर सेल्वम जी, होम मिनिस्टर पांडिचेरी, सेक्रेटरी मोहन कुमार जी, जनरल सेक्रेटरी एम लक्ष्मी नारायण जी, एक्स एमएलए श्री वी एम सी वी गणपति जी, श्री के वेंकट जी, श्री आरबी अशोक बाबू जी, और आज इस विशाल सभा में आए हुए मेरे प्यारे भाइयों, बहनों, माताओं और विशेषकर आए हुए मेरे युवा मित्रों को मेरा राम राम नमस्कार. இந்த விசாலமான சபையிலே இங்கே இந்த பெரிய எண்ணிக்கையிலே குழுமி இருக்கின்ற என்னுடைய சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, என்னுடைய சகோதரிகளே, குறிப்பாக என்னுடைய இளைய நண்பர்களே, உங்களுக்கு எல்லாம் என்னுடைய பணிவான வணக்கங்கள். भाइयों बहनों, सबसे पहले मैं पवित्र तिरुनल्लार शनि ईश्वर और मां भद्रकाली को प्रणाम कर कर मेरी बात की शुरुआत करता हूं. நண்பர்களே, முதலில் இந்த திருநாட்டிலே, இந்த திருநள்ளாறிலே குடிகொண்டிருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானையும் பத்ரகாளி அம்மனையும் அவர்களுக்கு நான் தலைவணங்கி என்னுடைய உரையை துவங்க இருக்கின்றேன். ये पांडिचेरी कई तपस्वी और सिद्धों की भूमि है. இந்த புதுச்சேரி மண் பல தவசீலர்களின் புண்ணிய பூமியாக இருக்கின்றது. और ये पांडिचेरी पर ही श्री अरविंद ने भारत के विश्व गुरु बनने का स्वप्न देखा था. இந்த புதுச்சேரி மண்ணிலேதான் மகரிஷி அரவிந்தர் பாரதத்தை விஸ்வகுருவாக, உலகின் குருவாக ஆக்கும் கனவை அவர் கண்டார். मैं सबसे पहले पांडिचेरी की इस महान भूमि को प्रणाम कर कर मेरी बात की शुरुआत करना चाहता हूं. இந்த மகத்தான புனிதமான புதுச்சேரி மண்ணிற்கு நான் தலைவணங்கி என்னுடைய உரையை நான் துவக்குகின்றேன். मित्रों, सबसे पहले विश्व की सबसे पुरानी भाषाओं में से एक ऐसी तमिल भाषा में मैं आपसे बात नहीं कर पा रहा हूं, इसलिए आपसे क्षमा प्रार्थना करता हूं. உலகத்தின் மிகவும் தொன்மையான மொழியான தமிழ் மொழியிலே என்னாலே இங்கே உரையாற்ற முடியவில்லை என்பதற்காக உங்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை நான் தொடர்கிறேன். आज ये विशाल सभा करने का दो उद्देश्य है, दो एम है. இந்த பரந்துபட்ட இந்த அவையிலே நான் வந்திருப்பதற்கு இரண்டு நோக்கங்கள் இருக்கின்றன. एक उद्देश्य है मोदी जी और रंगास्वामी जी के नेतृत्व में डबल इंजन सरकार ने जो काम किया है, इसका रिपोर्ट कार्ड आपके सामने रखना है. முதல் நோக்கம் என்னவென்றால், நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலும் இங்கே புதுச்சேரியின் முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களுடைய தலைமையிலும் இத்தனை ஆண்டு காலம் என்ன நடந்திருக்கிறது என்பதற்கான பட்டியலை, அறிக்கையை உங்கள் முன் சமர்ப்பிக்க நான் வந்திருக்கிறேன். मित्रों, और दूसरा उद्देश्य है कि यूपीए, इंडिया अलायंस जो थिया शक्ति है उसको बेनकाब करना है, उसका पर्दाफाश करना है. இரண்டாவது நோக்கம் என்னவென்று சொன்னால், இந்த இண்டி கூட்டணி இருக்கிறதே,
இவர்களுடைய தீய நோக்கம் அந்த திரையை கிழித்தெறியும் நான் இங்கே வந்திருக்கிறேன். 5 साल पहले पांडिचेरी की जनता ने यहां मोदी जी के और रंगास्वामी जी के नेतृत्व में एक एनडीए सरकार बनाई. 5 ஆண்டுகள் முன்பாக இந்த இடத்திலே புதுச்சேரி மக்கள் மோடிஜி மேலும் ரங்கசாமி அவர்களின் தலைமையின் கீழே இங்கே என்டிஏ அரசை அமைத்து அளித்தார்கள். और ये सरकार ने 3 काम किए हैं. एक, यहां पर भ्रष्टाचार को समाप्त कर दिया है. இங்கே இந்த என்டிஏ அரசாங்கம் 3 வேலைகளை செய்திருக்கிறது. ஒன்று, இங்கே ஊழலை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறது. दूसरा, जो पहले कांग्रेस सरकार थी वो दिल्ली के उनके मालिकों का एटीएम बनाया था पांडिचेरी को. हमने पांडिचेरी को एक स्वायत्त यूटी बनाने का काम किया है. இரண்டாவது விஷயம் என்னவென்றால், முன்னர் இங்கே இருந்த காங்கிரஸ் அரசாங்கம் புதுச்சேரியை தில்லிக்கு அடிப்பொடியாக அடிமையாக ஆக்கி வைத்திருந்தது. ஆனால் என்டிஏ அரசாங்கமோ இங்கே சுயமாக விளங்கும் சுயமாக செயல்படும் ஒரு அரசாங்கத்திற்கு ஆதரவளித்து அதை உருவாக்கி இருக்கிறது. भाइयों बहनों, और तीसरा काम किया है, हमने पांडिचेरी में पॉलिटिकल स्थिरता लाने का काम किया है. மூன்றாவது பணியை நாங்கள் என்ன செய்திருக்கிறோம் என்று சொன்னால், இங்கே புதுச்சேரியிலே அரசியல் நிலைத்தன்மை அரசியல் ஸ்திரத்தன்மையை நாங்கள் அமைத்தளித்திருக்கிறோம். आज के ही दिन 2019 में पुलवामा हमले में हमारे 40 सीआरपीएफ के जवान शहीद हो गए थे. 2019 ஆண்டிலே புல்வாமா காஷ்மீரின் புல்வாமாவிலே நம்முடைய 40 சிஆர்பிஎஃப் வீரர்கள் உயிர் தியாகிகள் ஆனார்கள், பலிதானிகள் ஆனார்கள். मैं सबसे पहले हमारे वो 40 बहादुर जवान जिन्होंने देश के लिए शहादत दी, वो सभी को मनपूर्वक श्रद्धांजलि देना चाहता हूं. இந்த நாட்டிற்காக தங்களுடைய இன்னுயிரை அளித்த அந்த 40 சிஆர்பிஎஃப் படை வீரர்களுக்கும் நான் என்னுடைய உளமார்ந்த அஞ்சலியை இப்பொழுது நான் காணிக்கையாக்குகிறேன். भाइयों बहनों, कांग्रेस के जमाने में आए दिन पाकिस्तानी आतंकवादी हमारे जवानों पर हमला करते थे. காங்கிரஸ் ஆட்சியின் போது ஒவ்வொரு நாளும் பாகிஸ்தானிலிருந்து தீவிரவாதிகள் பயங்கரவாதிகள் வருவார்கள், நம் மீது தாக்குதல் தொடுப்பார்கள். और ये जो हमला करने की परंपरा को कांग्रेस ने रूटीन बना दिया था. இந்த அன்றாட தாக்குதல் என்ற இந்த சம்பவத்தை காங்கிரஸ் அவர்கள் இதனை ஒரு வாடிக்கையாகவே ஆக்கி இருந்தார்கள். और इस पर देश के प्रधानमंत्री, गृह मंत्री, रक्षा मंत्री कोई रिएक्शन तक नहीं आता था. இது பற்றி நாட்டின் பிரதமராகட்டும், நாட்டின் உள்துறை அமைச்சராகட்டும், நாட்டின் பாதுகாப்புத்துறை அமைச்சராகட்டும் யாரும் எந்த வாயும் எந்த வார்த்தையும் பேச மாட்டார்கள். मगर मोदी जी ने एक नई परंपरा की. 19 में पुलवामा में हमला किया, इसका जवाब एयर स्ट्राइक कर कर पाकिस्तान के घर में घुसकर आतंकवादियों का खात्मा कर दिया. ஆனால் மோடிஜி அவர்கள் வந்த பிறகு 2019 முதன்முறையாக புல்வாமாவிலே தாக்குதல் நடைபெற்ற பிறகு அவர்கள் வீடு புகுந்து தாக்கினோம். நாம் வான்வழியே சென்று நாம் அவர்கள் மீது தாக்குதல் தொடுத்தோம். पहले सर्जिकल स्ट्राइक, फिर एयर स्ट्राइक और अंत में ऑपरेशन सिंदूर कर कर पाकिस्तान को मजबूत जवाब देने का काम नरेंद्र मोदी जी ने किया है.
முதலிலே துல்லிய தாக்குதல் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக், பிறகு வான்வழி தாக்குதல், நிறைவாக ஆபரேஷன் சிந்தூரை நாம் அரங்கேற்றினோம். அரங்கேற்றி அவர்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறோம். और आज मोदी जी के नेतृत्व में भारत सुरक्षित, दुनिया की कोई ताकत भारत पर नजर उठाने की हिम्मत नहीं कर सकती. இன்று நம்முடைய பிரியமான மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் அரசை பார்த்து எந்த ஒரு தீய சக்தியும் கண்ணெடுத்து கூட பார்க்க முடியாத நிலைமை நமக்கு ஏற்படுத்தியிருக்கிறார் நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். मोदी जी ने भारत को समृद्ध करने के साथ साथ सुरक्षित करने का भी काम किया है. நம் பாரத நாட்டிற்கு மோடிஜி அவர்கள் வளமையை மட்டும் அளிக்கவில்லை, வலுவான பாதுகாப்பையும் அளித்திருக்கிறார். मित्रों, पुडुचेरी की जनता ने एनडीए पर, बीजेपी पर, हमारे नेता रंगास्वामी जी पर और मोदी जी पर भरोसा जताया है. நண்பர்களே, நம்முடைய புதுச்சேரி வாழ் மக்கள் என்டிஏ மீதும் பிஜேபி மீதும் ரங்கசாமி அவர்கள் மீதும் அன்புக்கு உரித்தான நம்முடைய மோடிஜி மீதும் மிகப்பெரிய நம்பிக்கையை வைத்திருக்கின்றார்கள். 2021 असेंबली इलेक्शन में पुदुचेरी की जनता ने 44% वोट दिया. 2021 ஆண்டு நடந்த புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தல்களிலே புதுச்சேரி மக்கள் நமக்கு 44 விழுக்காடு ஆதரவு அளித்திருக்கின்றார்கள். और 30 में से 16 सीटें दी थी. 16 आउट ऑफ 30. 30 16 நமக்கு சீட்டுகளை அளித்திருக்கின்றீர்கள். मगर इस बार भारतीय जनता पार्टी और एआईएनआरसी का अलायंस, एआईडीएमके का अलायंस हम लक्ष्य कर चले हैं कि 60% वोट के साथ मोर देन 24 सीट बीजेपी अलायंस जीतेगी. ஆனால் இந்த முறை நாம் நம்முடைய கூட்டணி கட்சிகள் பாரதிய ஜனதா கட்சியோடு சேர்ந்து என்ஆர்சி, அஇஅதிமுக இந்த கட்சிகள் எல்லாம் சேர்ந்து 60% வாக்குகளை பெறுவோம். நாம் 24 இருக்கைகளையும் நமக்காக்கிக் கொள்வோம். मित्रों, हमारे 5 साल जो गड्ढा कर गए थे नारायण, वो गड्ढे को भरने में गए हैं. இங்கே முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு நாராயணசாமி அவர்கள் நமக்கு இங்கே சிறப்பாக ஆட்சியை அளித்துக் கொண்டிருக்கின்றார். रंगसामी அவர்கள் இங்கே மிகச் சிறப்பாக गलत बोल रहे भाई. रंगास्वामी ने नारायण स्वामी गड्ढा कर गए थे, मतलब ये सुराना समझाओ भाई. இப்பொழுது முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் ஆட்சிக்கு முன்னால் இருந்த நாராயணசாமி அவர்கள் மிக மோசமான ஆட்சியை இந்த புதுச்சேரிக்கு அளித்திருக்கின்றார். 5 साल तक कांग्रेस सरकार ने यहां पर भ्रष्टाचार और एक प्रकार से अव्यवस्था का माहौल बनाया था. அந்த மோசமான ஆட்சியை அளித்த அந்த 5 ஆண்டுகளில் இங்கே ஊழல் மட்டும் இல்லை, இங்கே அமைப்புகளும் சரியாகவே இயங்கவில்லை, சீர்கேடு உச்சத்தில் இருந்தது. 5 साल में हमने भ्रष्टाचार समाप्त करा, अव्यवस्था को व्यवस्था में बदला है और समय है अब अगले 5 साल पुदुचेरी को विकसित पुदुचेरी बनाने का टाइम आ गया है. இந்த கடந்த 5 ஆண்டுகளிலே நாம் சட்டம் ஒழுங்கையும் சீர் செய்திருக்கின்றோம், அமைப்புகளையும் மீள் நிர்வாகம் செய்திருக்கின்றோம்,
அடுத்ததாக நாம் வளர்ச்சி பயணத்திலே அடுத்த ஆண்டு மேலும் பயணித்தாக வேண்டும். मित्रों, अगले 5 साल हम सब दृष्टि से पुदुचेरी को विकसित बनाने का संकल्प लेकर आगे बढ़ रहे हैं. அடுத்த 5 ஆண்டுகளிலே புதுச்சேரியை வளர்ச்சி அடைந்த ஒரு பிரதேசமாக ஆக்க வேண்டும் என்ற மன உறுதிப்பாட்டோடு நாம் பயணிக்க இருக்கின்றோம். पहले समय था पुदुचेरी के फैसले दिल्ली के दरबार में गांधी परिवार लेता था. अब पुदुचेरी के फैसले पुदुचेरी स्वयं ले रहा है. முன்னர் அரண்மனை, தில்லி அரண்மனையிலே புதுச்சேரியை சேர்ந்தவர்கள் அங்கு போய் ஐயா உள்ளேனையா என்று அங்கு ஆஜர் கொடுக்க வேண்டி இருந்தது. இப்பொழுது புதுச்சேரி தானே சுயமாக இயங்கக்கூடிய ஒரு அமைப்பாக, ஒரு அரசாங்கமாக ஆக்கப்பட்டிருக்கிறது. अगले 5 साल हम 3 सेक्टर पर कॉन्सेंट्रेट कर आगे बढ़ने वाले हैं. அடுத்த 5 ஆண்டுகளிலே நாம் 3 துறைகளில் நம்முடைய பெரு கவனத்தை செலுத்தி ஆட்சி அமைக்க இருக்கிறோம், ஆட்சியை वழிநடத்த இருக்கின்றோம். पुदुचेरी के मछुआरों का प्रोडक्ट विश्व के बाजार में जाए, ऐसा इकोसिस्टम बनाना है. புதுச்சேரியின் மீனவர்களின் அவர்களுடைய பொருட்கள் அவை உலக சந்தைகள் வரை கொண்டு சேர்க்கப்பட்டாக வேண்டும் என்பது நம்முடைய முதல் உறுதிப்பாடு. पुदुचेरी के युवाओं के लिए यहां पर आईटी, एआई, ट्रेन सॉफ्टवेयर और डेटा सेंटर की इंडस्ट्री का सेंटर बनाना है. புதுச்சேரியை இங்க இருக்கக்கூடிய குறிப்பாக இளைஞர்களுக்கு ஒன்று தெரிவிக்க விரும்புகிறேன். தகவல் தொழில்நுட்பம் ஐடி, மென்பொருள் சாப்ட்வேர், செயற்கை தொழில்நுட்பம் ஏஐ, தரவுகள் மையம் டேட்டா சென்டர் ஆகியவற்றின் மைய களமாக ஆக்க வேண்டும். இளைஞர்களை நான் மனதிலே கொண்டு இதை கூறுகின்றேன். और तीसरा, पुदुचेरी के हरेक युवा के रोजगारी का व्यवस्था करने का काम भारतीय जनता पार्टी की सरकार को करना है. புதுச்சேரியின் இளைஞர்களுக்கு மேலும் அதிக வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த பணியையும் பாரதிய ஜனதா கட்சி நிறைவேற்றி தரும். अभी मोदी जी मलेशिया गए थे. वहां पर तमिल भाषी हमारे भाई बहन बड़ी संख्या में निवास करते हैं. वहां पर मोदी जी ने मलेशिया की यूनिवर्सिटी मलाया में तिरुवल्लुवर सेंटर बनाने की घोषणा. அண்மை காலத்திலே சில நாட்களுக்கு முன்பாக பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி மலேசியா சென்றிருந்தார். அங்கே மலேசிய மண்ணிலே நம்முடைய தமிழ் சகோதர சகோதரர்கள் நிறைய பேர் அங்கே வசிக்கின்றார்கள். அவர்கள் மத்தியிலே மலேசிய பல்கலைக்கழகத்திலே திருவள்ளுவருக்கான இருக்கை ஒன்றை ஏற்படுத்துவேன் என்று அவர் அங்கே உறுதிப்படுத்தி கொண்டு வந்திருக்கின்றார். और मलेशिया में बसते तमिल भाइयों बहनों के लिए तिरुवल्लुवर स्कॉलरशिप की भी शुरुआत की है. மேலும் அங்கே மலேசிய வாழ் தமிழ் பெருமக்களுக்கு மலேசிய அந்த திருவள்ளுவர் பெயராலே ஸ்காலர்ஷிப்பும் அளிப்பதற்கு உறுதி அளித்து விட்டு வந்திருக்கிறார். और मलेशिया में अब तमिल भाषा को अधिकृत माइनॉरिटी लैंग्वेज का स्थान भी मिल चुका है. இப்பொழுது மலேசிய திருநாட்டிலே நம்முடைய தமிழ் மொழிக்கு மோடிஜி அவர்களின் முயற்சி காரணமாக அங்கே தமிழ் மொழிக்கு சிறுபான்மை மொழி என்ற மைனாரிட்டி லாங்குவேஜ் என்ற அந்தஸ்தும் கிடைத்து விட்டது. ये नारायण सामी की सरकार ने पुदुचेरी को गांधी परिवार का एटीएम बनाकर रखा था. நாராயணசாமி அவர்கள் இந்த புதுச்சேரியை காந்தி குடும்பத்தின் ஏடிஎம், எப்பொழுது வேணாலும் பணத்தை எடுத்துக்கொள்ளும் ஒரு இயந்திரமாக மாற்றி வைத்திருந்தார். उनका उद्देश्य दिल्ली
के हाईकमान की तिजोरी भरना था। அவருடைய ஒரே நோக்கம் என்னவென்று சொன்னால் தில்லி ஹைகமாண்ட் இருக்கிறதே அந்த தில்லி தலைமையகத்தின் खजानाவை நிரப்புவது ஒன்றுதான்। इन्होंने पीजी और डिप्लोमा सीटों की खुलेआम ऑक्शन करा। அவர் இங்கே இருக்கைகளை இங்கே கல்வி இருக்கைகளை மிக பட்டவர்த்தனமாக ஏலத்தில் அவர் அறிவிப்பு செய்தார், ஏலம் கொடுத்தார்। यहां तक कि पैसों की लालच में एससी और एसटी की रिजर्व सीटें भी धनवान लोगों को बेच देने का काम किया। தாழ்த்தப்பட்ட மக்கள் பழங்குடி இனத்தவர்களுக்கான அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட இருக்கைகளை கூட ஏலத் தொகையில் ஏலத்திற்கு விட்டுவிட்டார்। सेंटेक घोटाला किया और इसकी जांच सीबीआई कर रही है। சென்டெக் ஊழலை செய்திருக்கிறார், அந்த ஊழலின் ஆய்வினை புலன் விசாரணையை மத்திய சிபிஐ செய்து வருகின்றது। परिवहन माफियाओं को जनता को परेशान करने के लिए ट्रांसपोर्ट माफियाओं को खुला छोड़ दिया। போக்குவரத்து மாஃபியா இருக்கிறது அல்லவா, அந்த டிரான்ஸ்போர்ட் போக்குவரத்து மாஃபியா தன்னுடைய பணியை எந்த ஒரு தங்கு தடையின்றி செய்ய அவர் அதற்கு ஒரு விடுதலை கொடுத்திருந்தார், அதற்கு லைசென்ஸ் கொடுத்திருந்தார், என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள் என்று। अभी अभी सीएजी की रिपोर्ट आई है, 15,000 करोड़ का डेवलपमेंट फंड पूरा कांग्रेस की नारायण सामी सरकार चाव कर गई है, करप्शन किया है। இப்பொழுதுதான் அறிவிப்பு வெளிவந்திருக்கிறது, அறிக்கை வெளியாகி இருக்கிறது। சிஏஜி அது அந்த அமைப்பின் மூலமாக இங்கே வளர்ச்சி திட்டங்களுக்காக கொடுக்கப்பட்ட 15,000 கோடி ரூபாய் அதற்கான ஆய்வும் புலன் விசாரணையும் தொடங்கி இருக்கிறது। और 15,000 करोड़ का मतलब होता है पुदुचेरी का 3 साल का बजट। 15,000 கோடி ரூபாய் என்று சொன்னால் புதுச்சேரிக்கு 3 ஆண்டுகளுக்கான வரவு செலவு திட்ட அறிக்கை பட்ஜெட்। और इन्होंने एससी समाज का अपमान करने का भी काम किया है। அவர் தாழ்த்தப்பட்ட சமூகத்தினரை அவமானப்படுத்தும் மோசமான செயலையும் செய்து இருக்கிறார்। दलित समाज के विधायक की जमीन हड़पने का काम किया। சட்டமன்ற உறுப்பினர்களின் சட்டமன்ற தாழ்த்தப்பட்ட மக்களின் அவர்களின் நிலத்தையும் அவர் அபகரிக்கும் அந்த மோசமான செயலையும் அவர்கள் செய்திருக்கிறார்கள்। और एससी समाज की सीटों को बेचने का भी काम किया। தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு என ஒதுக்கப்பட்ட தொகுதிகள் அந்த தொகுதிகளை கூட விற்பனைக்கு விட்டிருக்கும் மோசமான பணியையும் செய்திருக்கிறார்। उनके समय में एक भी इंडस्ट्री यहां पर नहीं आई। அவருடைய காலகட்டத்திலே இங்கே ஒரு தொழில் கூட துவங்கப்படவில்லை। ये 5 साल में जोहो ने सॉफ्टवेयर डेवलपमेंट सेंटर अपने पुदुचेरी में खोला है। जोहो सॉफ्टवेयर डेवलपमेंट सेंटर जोहो ने खोला है। இங்கே இந்த 5 ஆண்டுகளிலே ஜோஹோ அமைப்பு இங்கே ஒரு மென்பொருள் மேம்பாடு ஒரு மையத்தை ஒரு நிறுவனத்தை திறந்திருக்கிறது। और अभी अभी एसर ने पुदुचेरी में नए लैपटॉप बनाने की फैक्ट्री डालने का काम किया है। மேலும் இங்கே எஸ்ஆர் நிறுவனமானது இங்கே லேப்டாப் தயாரிக்கும் ஒரு நிறுவனத்தையும் இங்கே ஆரம்பித்திருக்கிறது। पुदुचेरी में बने हुए लैपटॉप अब दुनिया के 70 देशों में जाएंगे। புதுச்சேரியில் தயாரிக்கப்பட இருக்கும் இந்த லேப்டாப்புகள் உலகத்தின் 70 நாடுகளுக்கு ஏற்றுமதியாக இருக்கிறது, சென்றடைய இருக்கிறது। हमने इस बजट में बायो फार्मा शक्ति के माध्यम से वॉल्यूम ड्रिवन हाई वैल्यू रिसर्च इसकी एक बड़ी व्यवस्था पुदुचेरी में बनाने का निर्णय किया है।
பயோபார்மா துறையிலே இங்கே ஆய்வுகள் மேற்கொண்டு செயல்பாடுகளை விரிவாக்கம் செய்ய இங்கே நிதியை நாங்கள் ஒதுக்கி இருக்கின்றோம். समर्थ 2.0 के माध्यम से पुरानी टेक्सटाइल फैक्ट्रियों को हम पुनर्जीवित कर पूरे विश्व में पुदुचेरी का टेक्सटाइल जाए, इसके लिए काम करने वाले हैं. பழைய ஜவுளித்துறை ஆலைகளை புனர் நிர்மாணம் செய்து அவற்றுக்கு புத்துயிர் அளித்து இங்கே மீண்டும் தொழில்துறைக்கு நாங்கள் உயிர் ஊட்டுவதில் ஈடுபட்டு வருகின்றோம். और एक नारियल प्रमोशन योजना के तहत रीप्लांट नारियल ब्रीड के लिए भी हम बहुत बड़ा प्रयास नारियल प्रमोशन योजना के माध्यम से करने वाले हैं. தேங்காய் அதற்கு அதிக மகசூல், அதிக விளைச்சல், அதற்கு மீள் உயிர் அளிக்கும் துறையிலும் நாங்கள் செயல்பாடுகளை முடுக்கிவிட்டிருக்கின்றோம். अब थोड़ा लिख लेना, मैं लंबा बोलूंगा, एक बार लिख लो. हाँ जी. भाइयों बहनों, कांग्रेस के नेता राहुल गांधी हर रोज झूठ बोलने की एक नई परंपरा शुरू करें. नरेंद्र मोदी जी ने यूरोपियन यूनियन और इंग्लैंड के साथ किए हुए फ्री ट्रेड एग्रीमेंट और अमेरिका के साथ किए हुए ट्रेड डील से हमारे देश के मछुआरों का सबसे बड़ा फायदा होने वाला है. राहुल गांधी जी देश के मछुआरों और किसानों को गुमराह करना चाहते हैं. वो झूठ बोलकर भ्रांति फैलाना चाहते हैं. मैं आज ये इस मंच से राहुल गांधी जी को जवाब देना चाहता हूं. राहुल गांधी जी, ट्रेड डील और एफटीए की बारीकियों को ध्यान से देखिए. नरेंद्र मोदी जी ने हमारे देश के किसानों को और पशुपालकों को 100% प्रोटेक्शन देने का काम किया है. इस एफटीए से और ट्रेड डील से हमारे किसानों को कोई नुकसान नहीं होने वाला है. किसानों का नुकसान आपकी मनमोहन सिंह सरकार के वक्त किया था. कई ऐसे वैश्विक समझौते किए